சாப்பிட்டியாம்மா? யோ ஆ என்ன பண்ணிட்டு இருக்க? இருமா நான் பேசுகிறேம்மா. நான் இப்போ பேசுகிறேம்மா. லவ்வா? ஆமாம் சார், கண்டுபிடிச்சிட்டிங்க சார். யோ இதான் நாங்கள் 4 வருஷமா படமா எடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இவர் என்னமோ பெருசாக பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இது நம்ம ஆளு படம். எல்லாரும் படம் வந்த ஒரு நாள் கழிச்சு தான் வெற்றியா தோல்வியான்னு கொண்டாடுவாங்க. ஆனால் இங்கே படம் ரிலீஸ் ஆகிறதே வெற்றியாக தான் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆமாங்க, இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பு தான். ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா நயன்தாரா சிம்பும் சேர மாட்டாங்களா நம்ம நிறைய நாள் யோசிச்சிருப்போம். ஆனால் அது அழகாக நம்ம டேரக்டர் வந்து ஸ்க்ரீனில் காமிச்சிட்டாரு. அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியாவே நம்ம எல்லாம் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கோம். என்னடா ஆண்ட்ரியாவுக்கு ரொம்ப வயசாயிருச்சோ அதனால நடிக்க விட மாட்டாங்களா அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தோம். இல்லை, எனக்கு இன்னும் வயசுலாம் ஆகல, நான் இன்னும் ரொம்ப அழகாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம ஆண்ட்ரியா வந்து ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவ் ரோலில் சூரி சூப்பராக பண்ணியிருக்காரு. காமெடி அங்கங்கே எப்படி இனிப்பும் பலகாரம் அந்த மாதிரி எல்லாமே ஒரு கலவையாக கொடுத்துருக்காப்புல சூரி. அவருக்கு பாராட்டு கொடுத்தே ஆகணும். சிரிக்கவும் சிந்திக்கவும் நிறைய வச்சிருக்காரு லவ் பற்றி சொல்லி. ஆமாம், இவருக்கு ரொம்ப ரோலிங் ஆகிறதுனால நான் வந்து நேராக கதைக்குள்ளே போயிடுறேன். கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கதைலாம் கிடையாதுங்க. லவ்வை பற்றி தான் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக எடுத்திருக்காங்க படம் ஃபுல்லாக. என்னடா லவ் பழைய விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். இல்லை, அதை ரொம்ப புதுசாக காமிச்சிருக்காங்க. அதுதான் இந்த படத்தோட புதுமையே. படத்தில் என்னடா லவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. நம்ம ட்ரெய்லரில் டீசரில் பார்த்தது தான். நம்ம ஆண்ட்ரியாவையும் நயன்தாராவையும் காட்டுறாங்க. நம்ம சிம்புக்கு வந்து நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சிடறாங்க ஃபர்ஸ்ட்லேயே. யாருன்னு பார்த்தா நம்ம நயன்தாரா என்ன பண்ணுறாங்க, தனியாக கூப்பிட்டு போய் பேசுகிறப்ப நம்ம ஆண்ட்ரியா யார், அதான் பிரியா யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது யாருன்னா நம்ம வந்து சிம்புவோட பழைய எக்ஸ் லவ். அது ஞாபகம் வந்துடுது. அப்புறம் இதுக்கு மேலே சொன்னால் கதை தெரிஞ்சு போயிடும். அதனால என்ன பண்ணுறோம், இதோட முடிச்சுக்கலாம். என்னன்னா, நயன்தாராவை கல்யாணம் பண்ணாங்களா இல்லை ஆண்ட்ரியாவை கல்யாணம் பண்ணாங்களா? ஆண்ட்ரியாவோட லவ் நம்ம நயன்தாராவுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இனிமேல் எப்படி நயன்தாரா லவ் பண்ணுவாங்க அப்படின்ற ஆடியன்ஸுக்கு ஒரு டவுட் இருக்கும். இதெல்லாம் மீறி சிம்பு யாரை கல்யாணம் பண்ணாரு அப்படின்றது தான் நம்ம மிச்ச கதை. என்னடா ரிவ்யூ ஆரம்பிச்சிருந்து கதையே சொல்ல மாட்டீங்களான்னு பார்த்தீங்கன்னா, கதைன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே படத்தில் இல்லைங்க. இங்கே பாரு, லவ்னா இப்படி தான், பொண்ணுங்கன்னா இப்படி தான், அதுனா இப்படி தான், இதுனா இப்படி தான் சொல்லிட்டு சிம்பு ரொம்ப படுத்தியிருப்பார் இந்த படத்தில். அது ஒரு பெரிய பேக்ரவுண்ட். அதெல்லாம் நாங்கள் படுத்தலையா? அதான் லவ், சரியா? அதான் லவ், அதை தான் நாங்கள் காமிச்சிருக்கோம். அதுதான் மாதர் சங்கம் நிறைய பேர் இதெல்லாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு தேவையில்லாதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரலரசன் போட்ட மியூசிக்கோட சிம்பு தான் நிறைய மியூசிக் போட்டுப்பார் படத்தில். ஸ்க்ரீன் பிளே இவ்வளோ ஸ்லோவாக போகிற ஸ்க்ரீன் பிளே நான் தெய்வமக சீரியலில் தான் பார்த்துருக்கேன். முதல் தடவை ஒரு சினிமாவில் போய் ஒரு சீரியலில் இப்போ தான் நான் தமிழ் சினிமாவில் பார்க்குறேன். பாசிட்டிவ்னு சொல்கிற மாதிரி 2-3 பாசிட்டிவ் இருக்குது. கதைன்னு சொல்கிற மாதிரி 2-3 சென்டிமீட்டரில் ஒரு கதை ஒன்று எழுதி வச்சிருக்காரு. கதை எழுதினோன்னு இதை வந்து எந்திரன் லெவலுக்கு 4 வருஷம் எடுத்திருக்காரு. அது ஏன் எடுத்தாருன்னு தெரில. நடுவில் ஐ எம் வெயிட்டிங்னு ஒரு பாட்டு தேவையில்லாமல் வந்துச்சு. நான் பாசிட்டிவ்லாம் நானே சொல்லிடுறேன். பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் வந்து ஆமாங்க, லவ்வர்ஸ்லாம் சேர்ந்து போய் பார்க்குற நல்ல படம் தான் அது. என்ன பேரண்ட்ஸோட போய் யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்க படம் தான். ஸோ நல்ல லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் போய் பாருங்கள். போய் படம் பார்க்குறப்ப இந்த டைலாக் நேற்று நைட் நான் சொன்னேன்ல, இந்த டைலாக் நான் பைக்கில் போகிறப்ப நான் சொன்னேன்ல, இதை நான் சொன்னேன்லடி அப்படின்னு மாற்றி நீங்கள் 2 பேர் சொல்லிக்கிட்டே போவீங்க திருப்பி வீட்டுக்கு போகிறப்ப. அது மாதிரி லவ்வர்ஸ் 2 பேர் பேசிக்கிற நிறைய விஷயங்களை பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு நல்ல படம் தான் நம்ம இது நம்ம ஆளு. ரொம்ப நிறைய நல்ல சீன்கள் இருக்குது, நல்ல விஷயங்கள் இருக்குது. சூரி நல்லா நடிச்சிருக்காரு. சிம்பு வந்து வேற மாதிரி நடிச்சிருக்காரு. இப்போ நடுவில் வந்த படங்களில் இது வேற மாதிரி அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, சிம்பு படத்துக்கு யூ சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் ஒரு பெரிய விஷயம். ஆனால் யூ சர்டிஃபிகேட் கொடுத்தா கூட ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்காத மாதிரி ஒரு கதையை எடுத்து வச்சிருக்காரு. ஃபுல்லாக லவ்வர்ஸ்க்காக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மார்க் செஷன் வந்திருக்கு. நீ படத்துக்கு எவ்வளோ மார்க் தர? நான் படத்துக்கு வந்து இது ஒரு நல்ல படம் அப்படி இப்படிலாம் சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஒரு 2 பாயிண்ட் கொடுக்கலாம் அந்த படத்துக்கு. நான் நயன்தாராக்கு 1 பாயிண்ட் தருவேன். ஆமாம், இவர் நயன்தாராக்கு 1 பாயிண்ட் கொடுத்து மொத்தம் 3 பாயிண்ட் ஆயிடுச்சா? இப்போ நாங்கள் லவ் பண்ணுறவங்களாம் படத்துக்கு போனால் என்னடா இவ்வளோ நல்ல படத்துக்கு நீ 3 பாயிண்ட் தான் தருவியா அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தைலாம் திட்டுவாங்க. அந்த லவ்வர்ஸ்க்காக நான் எக்ஸ்ட்ரா 1 பாயிண்ட் கொடுத்து லவ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல படம், இந்த படத்தை பார்த்து லவ் பண்ண தெரியாத ஏதாவது டைலாக் ஏதாவது இருந்தால் கற்றுக்கோங்கன்ற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா 1 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். மொத்தம் 4 பாயிண்ட் நான் கொடுத்துருக்கோம். நாங்கள் அதனால எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் வந்து படத்துக்கு வந்து 5க்கு 4 பாயிண்ட் கொடுக்குறோம். இல்லைடா நீ கொடுக்குற கமெண்ட்லாம் ரொம்ப தப்பு, நீ கொடுக்குற ரிவ்யூ தப்பு, நீ கொடுக்குற மார்க் தப்பு அப்படிலாம் உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து எத்தனை மார்க்ஸ் கொடுக்கலாமோ அதை நீங்கள் வந்து எங்களுக்கு நீங்கள் கமெண்ட்டாக போடலாம். எங்களுடைய சேனல் பிடித்திருந்தால், உண்மையாகவே பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.